bulge. Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான வீடியோ எடிட்டிங் தான் வந்துட்டு அலைட் மோஷன்ல மேக் பண்ண போறோம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் Subscribe பண்ணல அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்லயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி Subscribe பண்ணிட்டீங்க அப்படினா பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். Description பாத்தீங்க அப்படினா beatmark plus shake effect ஓட preset வந்துட்டு XML ஃபைலா கொடுத்திருப்பேன். சோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷன்ல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் அலைட் மோஷன்ல எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படினா descriptionல வீடியோட லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் beatmark ப்ராஜெக்ட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்துட்டு beatmarkலாம் நான் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த beatmark ஏத்த மாதிரி நீங்க இமேजेसலாம் வந்துட்டு ஆட் பண்ணிட்டாலே போதும். தென் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா நமக்கு ஃப்ரண்ட்ல டயலாக் வரும். சோ அந்த டயலாக்மே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சிட்டேன். நீங்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டா போதும். பட் வீடியோ வந்துட்டு நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் வந்துட்டு எந்த எஃபர்ட் வந்து நம்ம எந்த இமேजेसக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்றது அப்படினு தெரியும். சோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ அந்த டயலாக் எங்க முடியுதோ அதுல வந்துட்டு கரெக்ட்டா செட் பண்ணிட்டு நம்ம இமேजेसலாம் வந்துட்டு லைனா எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்க போறோம். சோ இப்போ வந்துட்டு இமேजेसலாம் வந்துட்டு எப்படி ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். beatmarkல வந்துட்டு கரெக்ட்டா செட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிட்டு நீங்க எந்த ஃபோல்டர்ல இமேजेस வச்சிருக்கீங்களோ நீங்க யாரை வச்சு எடிட் பண்ண போறீங்களோ அவங்களோட இமேजेस வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி இமேजेस வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு மேலே பாத்தீங்க அப்படினா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி fill composition areaன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போயிட்டு மூவ் பண்ணோம் அப்படினா இந்த மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அடுத்த beatmarkல போய்டும். சோ 3 கட் பண்ற ஆப்ஷன் வரும். அதுல வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பேக் சைடு வந்துட்டு கட் ஆயிடும். சோ அதே மாதிரி அகைன் வந்துட்டு மீடியால போயிட்டு நம்ம இமேजेस வந்துட்டு இதே மாதிரி தான் எல்லா இமேजेसமே நீங்க ஆட் பண்ணனும். ஓகே இப்போ பாத்தீங்க அப்படினா நான் இமேजेसலாம் வந்துட்டு எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்துட்டு இமேजेसலாம் வந்துட்டு எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷன் ஆப்ல வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓபன் பண்ணிட்டேன். நீங்க ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதுல வந்துட்டு ரெண்டு எஃபர்ட் வந்து கொடுத்திருப்பேன். தென் அந்த டெக்ஸ்ட் டயலாக் வரும் இல்லையா அந்த டெக்ஸ்டோட எஃபர்ட்மே கொடுத்திருப்பேன். சோ RIYA creation subscribe அப்படினு கொடுத்திருப்பேன். மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த RIYA creation subscribe அந்த டெக்ஸ்டோட எஃபர்ட் வந்துட்டு இப்போ காப்பி பண்ணிக்கலாம். 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த beatmark ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படினா நான் டயலாக்லாம் வந்துட்டு டைப் பண்ணி வச்சிட்டேன். நீங்க ஜஸ்ட் அந்த எஃபர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா போதும். ஸ்டார்டிங்ல டயலாக் வருது இல்லையா அங்க வந்துட்டு செட் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படினா அந்த டெக்ஸ்டோட எஃபர்ட் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு காப்பி ஆயிடும். அதே மாதிரி வந்துட்டு எத்தனை டயலாக் வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சிருக்கனோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டயலாக் வர வரைக்கும் அந்த எஃபர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. சோ இப்போ வந்துட்டு நம்ம இமேजेसலாம் வந்துட்டு எஃபர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். சோ அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். ரெண்டு எஃபர்ட் வந்துட்டு கொடுத்திருப்பேன். இதுல வந்துட்டு செகண்டா ஒரு எஃபர்ட் இருக்கும். அந்த எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். சோ 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த beatmark ப்ராஜெக்ட்டை வந்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ டயலாக்ல இருக்க எஃபர்ட்லாம் வந்துட்டு காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இமேजेसக்கு பண்ண போகிறோம். ஸோ அந்த டயலாக் வந்துட்டு எங்கே முடியுதோ அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வரும் இல்லையா அந்த இமேஜை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ்லேருந்து இந்த எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணணும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க.
டைலாக் வந்துட்டு எங்கே முடியுதோ அதுலேருந்து வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 12.01 செகண்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 15.11 வரைக்கும் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக ஒரு இமேஜஸ் வரும். ஸோ அந்த இமேஜை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்கும். அந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து டியூரேஷன் அதிகமாக இருக்கும், அதை விட்டுட்டு ஸோ டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜ் வரும், அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 இமேஜ் வந்துட்டு எம்டியாக விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை 3 இமேஜ் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜ் தவிர மற்ற எல்லா இமேஜ்க்கும் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு அந்த ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எஃபர்ட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கலரோட எஃபர்ட் மட்டும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு அகைன் அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அகைன் பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்லாம் வந்துட்டு எம்டியாக விட சொல்லியிருப்பேன். இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஒன்லி வந்துட்டு கலர் எஃபர்ட் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் இந்த எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணணும். அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் இந்த இமேஜஸோட லிங்க்குமே வந்து ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த டியூரேஷன் அதிகமாக இருக்கு இல்லையா, இந்த இமேஜஸ்க்கு மட்டும் அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து அந்த வேவ் மாதிரி வருது இல்லையா, அது வந்துட்டு எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸ்க்கு மட்டும் இருக்க மாதிரி இருக்கிறதுனால அந்த இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 3 இமேஜஸ் வந்துட்டு அந்த மாதிரி டியூரேஷன் அதிகமாக வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ அந்த டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அகைன் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் லேயர் வரும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் அந்த இமேஜஸ் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு இமேஜ் வரும், அங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷன் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளாக் கலர்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் வந்துட்டு கிளியராக தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு எஃபோர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.